அன்னைக்கு அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் சார் சித்தி டூ பேசியிருக்கேன் சார், அதனால் நீங்கள் சொல்லுங்கன்னா நான் தாடி எடுத்துறேன்னு. உடனே அவர் சொன்னார் தாடி எடுத்துருங்கன்னாரு. அடுத்த செகண்டே போய் உடனே தாடி எடுத்துட்டேன். சூர்யா சார் வந்து விட்டார ஒரு அடி, அந்த அடியில் வந்து நீங்கள் அப்படியே என்னண்ணா எப்படின்னா தாங்கினீங்கன்னு. ஹீரோன்னா அடிக்கிறதும் வில்லன்னா அடி வாங்குற சகஜம். ஃப்ரெண்டு மஞ்சுநாத் தான் வந்து ரஜினி சார்ட்டை என்ன அறிமுகப்படுத்துறாரு. ஒரு திரைப்படக் கல்லூரி, அடைய திரைப்படக் கல்லூரி உடனே எழுந்துட்டார். நான் விஷ் பண்ணிட்டு போனேன், அவ்வளோ வந்து உட்காருங்கன்றாரு. நான் சரி நிற்கிறேன். எனக்கு நான் ஒரு சாதாரண நாள், எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து உட்காரலை. அந்த ஷார்ட்டாக ரெடி பண்ணிருக்காங்க. மழை வேறு வெளியே சத்தத்தில் பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னாச்சு ஒரு ஷீட் பிஞ்சுக்குச்சு. ஓகே, பிஞ்சு மொத்த தண்ணியும் ரஜினி சார் மேலே அப்படியே விழுந்துருச்சு. அப்படியே இப்போ சொன்னார், நான் சன் டிவியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்போ மனசில் ஓஹோ சன் டிவியில் வந்து ஒன்று பண்ணோம்னா இவ்வளோ ப்ராப்ளம் மைண்டில் லேசாக இது இருந்துச்சு. ஆற்காடு பிரியாணி வாங்கிட்டுருக்கேன். உடனே 2 பொண்ணுங்க பார்த்துட்டு என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் நீங்கள் சித்தி டூல தானே பண்ணுறீங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம் எண்டில் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து அப்படி வருவாங்க. அடுத்து கனகா அவர் பேசுவாருன்னு. எல்லாருக்கும் வணக்கம். டாக்ஸ் ஆஃப் சினிமா பிரசன்ஸ் இந்த ஒரு எபிசோட் வந்து ரொம்ப கலகலப்பா ஜாலியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணனை வந்து நான் டிவியில் நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் உங்களை முக்கியமாக பார்க்க வந்து உங்கள் தாடி எப்படி வச்சு டிஃப்ரெண்டாக வச்சிருப்பீங்கன்னு பார்க்க வந்தேன். ஆனால் ஃபுல் ஷேவில் இருக்கீங்க. நான் என்னன்னா நீங்கள் வெல்கம் டு மை ஷோ. நான் எப்படின்னா இருக்கீங்க? நீ சொன்ன மாதிரி தாடி வந்து ஒரு கெத்தாக தான் இருந்துச்சு. ஆமாண்ணே, குறிப்பாக பெண்கள்லாம் வந்து தாடி சூப்பராக இருக்குது அப்படி வச்சிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, ஒரே கெட்டப் நான் ரொம்ப நாளாக இருக்கீங்க போல இருக்க அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராதாமோகன் சாரோட ஒரு டைரக்டர் இருக்கு, அவரோட படம் பொம்மை படம் வந்து மொழி எடுத்தார். அவர் சொன்னார், இந்த தாடி மட்டும் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஒரு போலீஸ் கெட்டப்பு, நல்ல கேரக்டர், நீங்கள் ரன் த்ரூ சூர்யா சார் படம். ஆமாம் ஆமாம் சொன்னார். சரின்னுட்டு அதுக்காகவே தாடி எடுக்க போச்சு. அன்னைக்கு அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் சித்தி டூ பேசியிருக்கேன் சார், அதனால் நீங்கள் சொல்லுங்கன்னா நான் தாடி எடுத்துறேன்னு. உடனே அவர் சொன்னார் தாடி எடுத்துருங்கன்னாரு. அடுத்த செகண்டே போய் உடனே தாடி எடுத்துட்டேன். ஏன்னா மனசு மாறி போய் எடுக்க முடியாமல் போச்சுன்னா என்னென்னு. உடனே உங்கள் கெட்டப்பை இப்போ எப்படி இருக்கீங்க ஃபோட்டோ எடுப்புங்கன்னாரு. தாடி எடுத்து அனுப்பிச்சேன். அவர் திருப்தி அவருக்கு. பிரமாதமாக படம் பண்ணியிருக்காரு. ராதாமோகன் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல இயக்குனர். ஓகே, ஆனால் ஆக்சுவலி தாடி என்ன சென்டிமெண்ட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. முதல்ல வந்து மீசை இல்லாமல் இருந்தேன். இந்த மீசை கொஞ்சம் வச்சு பார்த்தேன், சின்னதாகினேன், பெருசாகினேன், இவ்வளோ சுருட்டி விட்டேன். அப்புறம் அசல் அஜித் சார் வச்சிருந்தாரு, அது வச்சிருந்தீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப் பண்ணும்போது இந்த தாடி வந்து ஃபுல்லாக வச்சோன்னா ஒருத்தர் பேசுகிறாங்க, ஹலோ இது மீசையா இது தாடியா, எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது பார்த்த ஒரு கெட்டப் கெத்து இல்ல, நல்லா இருக்கும். சூப்பர். எங்க பார்த்தா அப்படி ஒரு பார்வை அப்படி பார்ப்பாங்க. ஓகே, நான் ஆக்சுவலி என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வில்லன் ஆக்ட்ரஸ்லாம் கொஞ்சம் இயல்பா ஜாலியா இருக்காங்க. படத்துல காமெடி பண்றோம், சீரியஸா இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அப்படியே டோட்டல் ஆப்போசிட். காமெடியா இருக்கல, சீரியஸா இருக்கணும். இல்ல நீங்க ஜாலியா இருக்கீங்களே, அத்தனை வில்லத்தனம் பண்ணிருக்கீங்க. சிங்கம் டூலாம் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவ்வளவு வில்லத்தனம் பண்ணிட்டு அண்ணன் எப்படி லைஃப்ல ஜாலியான பர்சனா? இல்ல இது எப்படின்னா நாய் வேஷம் போட குலைச்சாவணுங்கிற கதை தான். இப்போ அந்த கேரக்டருக்கு நம்ம என்னவா வர்றோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த ஜனகணமன பாடுவாங்க சிங்கம் 2ல். சூர்யா சார் வந்து கொடியேற்றுற இதில் நின்றுருப்பார், பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. கார் வரும், கார் வரும்போது ஒரு டென்ஷன், கார் பில்டப் கொஞ்சம் லெங்க்த்தில் கார் காட்டுவாங்க, இங்கே காட்டுவாங்க அங்கே காட்டுவாங்க. கார் வந்து கேட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹெட்மாஸ்டர் காட்டுவாங்க, டீச்சர்ஸ் காட்டுவாங்க. சூர்யா அப்படி லுக்கு மட்டும் அப்படி பார்ப்பார். பார்க்கும்போது உள்ளே இறங்கிறோம், கார் திறக்கிறதுலேருந்து உடனே ஏய் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு பண்ண யாரா என் பையன் அடிச்சுன்னு இறங்கினோடனே அது எல்லாம் அப்படியே இருக்கும். கொடி பறந்துகிட்டே இருக்கும், ஜனகணமன போயிட்டே இருக்கும். இப்போ பேசிக் என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடங்கிற போது ஒரு தேசிய கீதம் பாடும்போது அதுக்குரிய மரியாதை கொடுக்கும். அட்டென்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாடிட்டே இருக்கும், நான் பாட்டு பேசிட்டு என்னடா இப்போ அப்படின்னு நான் குரல் பயங்கரமாக விடுவேன். அப்படி எல்லாரும் பார்ப்பாங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டே இருக்கீங்க. அது கூட தெரியாத ஒரு அறிவிலி, அவ்வளோ மோசமான ஒரு அப்போ திருப்பி பாட்டு இருப்பாங்க. நான் இப்போ பேசிட்டே இருப்பேன். அப்புறம் சூர்யா சார் கையை காட்டுவார். சூர்யா சார் கையை காட்டும்போது கை பரபரன்னு ஆகும், அப்படி சிகப்பாக போதுன்னா நான் உதவாக போகிறேன்னு அர்த்தம். அப்படிதான் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனு உதயம் தேட்டரில் இந்த படத்தை நான் பார்த்துட்ருக்கேன். பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்காந்தான். அவன் அங்கே பார்க்குறான், என்ன பார்க்குறான், அங்கே பார்க்குறான், என்ன பார்க்குறான், பார்த்துக்கிறான். அதில் முடிச்சு இன்டர்வல் வந்துச்சு. சூப்பர், கை கொடுத்தான். அண்ணா
சூப்பராக பண்ணியிருக்கீங்கண்ணே அப்படின்னா சரிண்ணே என் கூடவே வெளியே வந்தான். எனக்கு என்னடா கூட வரான்னு கேட்டேன். என்ன தம்பி என்ன அண்ணா ஒரே ஒரு டவுட் நான் என்னன்னு அண்ணா சூர்யா சார் வந்து விட்டார ஒரு அடி, அந்த அடியில் வந்து நீங்கள் அப்படியே என்னண்ணா எப்படிண்ணே தாங்கினீங்கன்னு நான் சொன்னேன். தம்பி ஹீரோன்னா அடிக்கிறதும் வில்லன்னா அடி வாங்குற சகஜம். அவர் அடிக்கிற மாதிரி நடிச்சாரு, நான் அடி வாங்குற மாதிரி நடித்தேன். இவ்வளோ நான் காட்டுறேன். ஒரிஜினலாக அந்த அடியை வாங்கினேன்னு வச்சுக்கேன், அந்த 4 டன் வெயிட்டு நான் கந்தராயிருப்பேன், அதோட தாடியை கிழிஞ்சு போயிருக்கோன்னு சொன்னேன். அதனால் அது யாரா அடிச்சுன்னு கேட்கும்போது வரும்போது ஒவ்வொரு பரபரப்பாக இருக்கும். இதில் ஒரு வாத்தியார் இவனா உன்னை யாரா அடிச்சுன்னு கேட்பேன். அதுக்கு முன்னாடி கூட ஏய் பணம் கொடுத்தா நான் படிக்க வைக்கிறேன், பிறகு இருக்கிற என் பிள்ளை முடி போட வச்சுங்க. யாரோ ஒரு வாத்தியார் முடி போட வச்சுக்கிறான். அது வந்து பையன் சொல்லி இவனா இவனா அவனா போது இவர் தான்பா எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையன் மேலே கையை இறங்கி போய் ஓங்கர் அடி விடும்போது எனக்கு விட அடி. அதான் அது ஒரு பெரிய ஃபைட். அவங்க கிட்டத்தட்ட 8 நாள் எடுத்தாங்க. 8 நாள் பாபநாசன்கிட்ட எடுத்தாங்க திருநெல்வேலி பக்கத்தில். அதாவது முதல்ல ஸ்கூல் வந்து சனி ஞாயிறு வீக் டேஸில் எடுத்தாங்க ஷூட்டிங். பையங்கள்லாம் விட்டுட்டு நேராக ஷூட்டிங் பார்க்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி இல்லைங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லீவ் டைமில். ஆமாம் அதுக்கு நான் வச்சு சனி ஞாயிறு மட்டும் அங்கே வருவோம். முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துடும். திரும்பி அடுத்த வாரம் சனி ஞாயிறு போவோம். ஓகே அது அப்போ முடி வளர்ந்துடும், டிஃப்ரெண்ட் கெட்ட போயிடும், ஒவ்வொன்றும் கரெக்டாக பண்ணணும். ஹரிஷ் சார் வந்து அவரெல்லாம் பெரிய ஆள். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதே வந்து ஹரிஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டா யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ துல்லியமாக பிளான் பண்ணி இத்தனை மணிக்கு வைக்கிறது, இத்தனை மணிக்கு. அப்போ 6:30 மணிக்கு ஷூட்டிங் 7 மணிக்கு வச்சுங்களேன். 6:30 மணிக்கு நாங்கள் இருக்குது 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் எங்கள் ஹோட்டலில் இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி 3 மணிக்கு 3:30 4க்கு கிளம்பி அங்கே வந்து மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கார் இருக்குது கவுந்து இருக்குது, அது மேலே ஒரு பிளட் வந்து என்னென்ன செட்டப் லாஸ்ட்டு முதல் நாள் இருந்துச்சோ அத்தனையும் ரெடி பண்ணி வைக்கிறதுல அவ்வளோ ஆட்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. இப்போ நீங்கள் லிங்கா பண்ணும்போது என்னென்னா ரஜினி சாரை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வந்து தர்பார் பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இன்னும் மனுஷன் அப்படியே தான்ப்பா இருக்கிறாரு, வயசாவதா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்போ எவ்வளோ வியப்பாக பார்த்தீங்க தலைவரை? அதாவது எனக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சிம்பிளிசிட்டி. நான் வந்து 1985 அவரை மீட் பண்ணேன். ஓகே 85 நான் வந்து அப்போ திரைப்படக் கல்லூரி முடிச்சுட்டு ஒரு படம் கிரஃப்தார்னு ஒரு ஹிந்தி படம். ஓகே அதில் வந்து கமல் சார், ரஜினி சார், அமிதாப் சார் 3 பேர் ஆக்ட் பண்ணுறாங்க. நான் அந்த ஊருக்கு போனேன். குதிரைமுக்கு கர்நாடகாவில் குதிரைமுக்கு இடம் ஷூட்டிங் நடக்குது. அங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு மஞ்சுநாத் தான் வந்து ரஜினி சார்ட்ட என்னை அறிமுகப்படுத்துறாரு. ஒரு திரைப்படக் கல்லூரி அடையார் திரைப்படக் கல்லூரி உடனே எழுந்துட்டார். நான் விஷ் பண்ணிட்டு போனேன். அவ்வளோ உட்காருங்கடா. நான் சரி பண்ணேன். எனக்கு நான் ஒரு சாதாரண நாள், எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து உட்காரலை. அப்புறம் என்ன உட்கார வச்சு ஷோல்டர் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அப்புறம் அவர் உட்காந்தாரு. ஓகே அப்போவே இன்னமும் இந்த மனுஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கிடச்சிது. அவர் வந்து ரொம்ப எல்லாரையும் மதிக்கிற ஒரு கேரக்டர். இது கட் பண்ணால் லிங்கா. இது வந்து கர்நாடகாவில் லிங்கமுகி டேம் பேரே லிங்கமுகி டேம். ஓகே உள்ள டேமில் போனால் எல்லாரும் செக் பண்ணி தான் அனுப்புவான். எல்லா வண்டி இருந்து எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க. அதில் செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கும், அந்த டேம் 2 பக்கம் தண்ணி பிரிட்ஜ் இருக்கும். பிரிட்ஜிலேருந்து டவுனில் வந்து செட்டு போட்டு கோயில் செட்டு போட்டிருக்காங்க. இங்கேருந்து இறங்கி போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி கூட இருக்கும். நடந்தால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். இப்போ மழை வேற பயங்கரமாக பெய்யுது. இப்போது அந்த கோயில் உள்ள சீன் இப்போ சந்தானம் அவங்கெல்லாம் அவங்கள திருடுற மாதிரி ஒரு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னாச்சு தண்ணி ஒழுகுறதுனால அந்த போட்ட செட்டு ரொம்ப தண்ணி வந்துட்டே இருந்தால் என்ன பண்ணும், செட்டு மட்டும் என்ன பண்ணும் கண்டிப்பாக. அதில் அங்கங்கே துணியில் படுதா மாதிரி போட்டு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு அந்த தண்ணி அப்படியே வடிக்காது. அப்படி கை வச்சா தண்ணி வெளியே போயிடும். ஓகே அங்கங்கே சுற்றி தண்ணி போட்டுருக்கு. அப்பப்போ சைடில் எங்கேயா உழுதுட்டு இருக்கு. ஷார்ட் இருக்க ஏரியாவில் அது மாதிரி போட்டு வச்சுப்பாங்க. இப்போ நாங்கள் உட்கார ஏரியாலையும் மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டுருக்காங்க. இப்போ என்னாச்சு இந்த பக்கம் அனுஷ்கா உட்காந்தாங்க, நான் பக்கத்தில் உட்காந்தேன். சந்தானம் வந்து தள்ளி இருந்தாருங்க. ரஜினி சார் வந்தார். வந்த உடனே நான் எழுந்தேன் அப்படின்னு உட்கார வச்சு அப்படியே பக்கத்தில் வந்து சீட் போட்டு உட்காந்தார். சேர் போட்டாங்க, பக்கத்தில் உட்காந்தார். நான் ரஜினி சார் அனுஷ்கா உட்காந்துருக்கோம். அந்த ஷார்ட்டாக ரெடி பண்ணே இருக்காங்க. மழை வேறு வெளியே சத்தத்தில் பெஞ்சிட்ருக்கு. திடீர்னாச்சு ஒரு ஷீட் பிஞ்சுக்குச்சு. ஓகே பிஞ்சு மொத்த தண்ணியும் ரஜினி சார் மேலே அப்படியே விழுந்துருச்சு. அப்படியே கொட்டிடுச்சு. ஓகே இப்போ என்னாச்சு சட்டை ஒரு பாய் சட்டை முக்கால் சட்டை நனைஞ்சிச்சு, விக்கு நனைஞ்சு போச்சு, முகத்தெல்லாம் தண்ணி வந்துச்சு. நான் வந்து அப்படி பார்க்குறேன். ஒரு தானே அப்படியே இருந்தார். அப்படியே டக்குன்னு போயிட்டார்.
ஒரு கேரவன் போய் ஒரு 8-10 நிமிஷம் அதில் அங்கே போகிறதுக்கு டைம் வரது டைம் மாற்ற டைம் உடனே சரசரன்னு வந்துட்டு அமைதியாக வந்து அப்படியே திருப்பி உட்காந்துட்டாரு. இப்போ இதே 4ஆம் தடவை ஏய் யாரையும் வேலை போட்டு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு குரல் விட்டு கரெக்டாக பண்ணி வேற யாரோ ஹீரோவாக இருந்தா வேற யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தா பயங்கர ரகலை பண்ணி அந்த அந்த மேட்ரே பெருசாகிட்டு இருப்பாங்க. பெருசாக ஆர்ட் டைரக்டர் தப்பு பண்ணிட்டாரு, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணிட்டாங்கிறமா பண்ணோம். ஆனால் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் கூலாக அது போயிட்டு வந்து அது பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட இந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கா, இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அப்படின்றது ஒரு ரொம்ப எப்போ நல்ல வணக்கம் சொல்லுவார், நல்லா பேசுவார், சிரிப்பார். அதெல்லாம் அவரை பார்க்கறதுக்காக நைட் வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் வெளியே ஆளுங்க வாசல்ல வரண்டால ஹோட்டல் வாசலில் உட்காந்துருப்பாங்க. காலையில் எப்போ கிளம்புறா பார்க்குறதுக்காக வெளியே டென்ட் எல்லாம் போட்டு ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க தலைவர் பார்க்க. இப்போ நைட்டு வராருன்னா வர்ற வரைக்கும் நின்று அவர் வர்றதே 12 மணி வச்சு நைட் முடியுது 12 மணிக்கு உள்ளே வருவார். வந்தோடனே சொன்னால் உடனே நின்று ஃபோட்டோ எடுத்துடணும். ஒவ்வொரு ஆளுகளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்து எல்லாரும் திருப்திப்படுத்தி தான் மேலே வருவார். ஓகே, அது வந்து இவருக்கே இருக்கிற தனிப்பட்ட குணமாக நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாம் ஆட் டாபிக்காக இருக்குது. சித்தி 2 ஆமாம் ஓகேங்களா, அதில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எனக்கு எங்களுக்கே புதுசாக இருந்தது. அண்ணன் சினிமாவில் கலக்கிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு இங்கே வந்திருக்காரு, ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்க போகுதுன்னு. ஸோ இதில் எந்த மாதிரி ஒரு என்னன்னா நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஒரே ஒரு இது எப்படி இது செட் ஆச்சுன்னா சாமி 2 படத்தை ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ நான் நம்ம வில்லன் நடிக்கிற ஒரு மீசை ராஜேந்திரநாத், ஓகே, அவர் வந்து என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். கோயிலுக்கு கூப்பிட்டு போன போது அங்கே போனால் எல்லா லேடிஸ் எல்லாம் அவரோட செல்ஃபி எடுத்து தராங்க. ஆனால் வணக்கம்னா எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. எனக்கு என்ன இந்த மனுஷன் இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. அப்போ சொன்னார், நான் சன் டிவியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்போ மனசில் ஓஹோ சன் டிவியில் வந்து ஒன்று பண்ணோம்னா இவ்வளோ ப்ராப்ளம் ஆனால் மைண்டில் லேசாக இது இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் கூட டிவியில் பண்ணீங்கன்னா அது சார் இது சார் என்னை வந்து உஸ்பேத்தாங்க. எனக்கு அப்போ பண்ணலாம்ல இருக்க இந்த பப்ளிசிட்டிலாம் பார்க்கும்போது நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி திடீர்னு வந்து ஆனால் ஒன்று நம்ம திருமுருகன் அவங்க கம்பெனியில் கூப்பிட்டாங்க, மகாபாரத 2 தடவை கூப்பிட்டாங்க, வேறு முக்கியமான டேரக்டர் தான் எல்லாம் கூப்பிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன், நான் பண்ணலங்க, நான் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 112 படம் பண்ணேன். அழகில வில்லன், தென்றல் வில்லன், பொன்னுமணி, தர்மசீலன், கருப்பு ரோஜா, வேலு, மருதமலை, கற்ற தமிழ், வனயுத்தம், சிங்கம் 2, லிங்கா, கந்தசாமி, இப்படி பொலிச்சு போகும். அப்போது எனக்குள்ள மனசுக்குள்ள என்னன்னா நம்ம சீரியல் பண்ணிட்டோம்னா சினிமா கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. ஓகே, அப்போ ரேடனில் கூப்பிட்டாங்க. போனோடனே சுகுமார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் ரொம்ப நல்லா அழகானவர். அவர் ரொம்ப வருஷமாக பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப ஒரு 20-25 வருஷம் தெரியும் எனக்கு. அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் மட்டும் பண்ணிங்கன்னா பயங்கர ரீச் ஆகணும், 4 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரோட்டில் தலை காட்ட முடியாதுண்ணே, ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி டைலாக் கொடுத்தாங்க. டைலாக் ரெடி சார். அவர் எடுக்க வந்தவர், சார் நீங்கள் பார்த்துங்க சார். சார் நான் ரெடி சார், பாருங்க சார் நோதர நான் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, வீடியோ இந்த ஆங்கிள் எடுத்தாங்க. திருப்பி சார் இப்படி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு ஆங்கிள் எடுத்தாங்க. எடுத்து முடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், கொடுத்த டைலாக் கூட சில 2-3 டைலாக் சேர்த்து விட்டேன், இம்ப்ரூவைஸ் பண்ணி அடிச்சு விட்டேன். அது வந்து அதுக்கப்புறம் ராதிகா மேடம் பார்த்துருக்காங்க, சேனலில் பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்தேன் ஓகே ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பொண்ணு நடிச்சது. ஒரே நாள் ஷூட்டிங் சார். அது பொண்ணு நடிச்சது, நான் கூட நடித்தேன். அது கிவ் அண்ட் டேக்கே இல்லாமல் அங்கே ஏதோ பண்ணிடுச்சு. ஐயோ இந்த பொண்ணு இப்படி நடித்தா நம்ம பேரே வராதே, நம்ம கேவலமாக போடுமே, நமக்கு ஒன்றுமே சரியாக இருக்காதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஃபீல் ஆச்சு. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இல்லை, கட் பண்ணிட்டாங்க. 6 ஆர்டிஸ்ட் அன்றைக்கி வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, பேசினாங்க. சரி அப்போ தான் அன்றைக்கி பார்த்து ஒரு மான் குட்டின்ற படம் வந்து ஒரு 6 பிட்டு போஸ்டர் போட்டு எடுத்து ரிலீஸ் ஆகிருக்கு. சிட்டி ஃபுல்லாக போஸ்ட் விட்டுருக்காங்க. ஓகே, அதுக்கு அன்றைக்கெலாம் தந்திலாம் என்னோடய ஃபோட்டோஸ் ஒரு வாரமாக டெய்லி வந்துருச்சு. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க ராடனில், சார் உங்கள் ஃபோட்டோ கார்டில் பார்த்தேன், தந்தியில் நல்லா இருக்குது, சிட்டியில் போஸ்ட்லாம் பார்த்தேன், இப்போது நடிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா போகிற தடவை நான் இல்லை வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ சார் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன டெம்ப்டேஷன், சரின்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் வந்து அப்படி இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போட் கிளப்பில் ஷூட்டிங் நடக்குது, வர முடியுமா அப்படின்னு. சரி இன்னும் ஒரு 1 hour டைம் கொடுத்தா வந்துட்டேன். போனால் ராதிகா மேடம் இருந்தாங்க. நான் அதெல்லாம் வணக்கம் அருள் மணிமா தெரியுமே அப்படின்னாங்க. ஆனால் அவங்க வந்து ராதிகா மேடம் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், எந்த தேவையில்லா பந்தாவோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. வருவாங்க, தாவுண்டு தேவையில்ல ஒன்று இருப்பாங்க, நடக்கிற வேலை ரொம்ப அற்புதமாக நடக்கணும், சின்சியர் நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்த்து கரெக்டாக போட்டாங்க. இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது இதை இப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணிங்களேன் அப்படின்வாங்க. உடனே நான் பண்ணணும்னு வச்சுங்களேன், பிடிச்சி போகிறோம் நல்லா இருக்கும், ஒன்று கொஞ்சம் காமெடி சொல்லுவாங்க, எல்லாம் பயங்கரம் சிரிப்பாங்க. ஓகே, என் கேரக்டர்லாம் வந்து அந்தளவுக்கு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஆற்காடு பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன். 2 பொண்ணுங்க பார்த்துட்டு
என்னை பார்த்து சிரிச்சாங்க. இவங்க இதுக்கு நம்ம நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நான் காலேஜ் கேர்ள்ஸ், இவங்க இதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் நீங்கள் சித்தி டூவில் தானே பண்ணுறீங்க, அடப்பால ஓ இவங்க வந்து ப்ரொமோலாம் பார்த்து அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் வரப்போகுது, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த எனர்ஜி எப்படின்னா, ஏன்னா ஒரு 2 பேர் நம்ம அந்த ஃபேமிலியில் நம்ம அப்படியே லைட்டாக சைலண்ட் ஆகிடுவோம். பட் ஆனால் பார்க்கும்போது இன்னும் அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு. அதாவது மனசுக்குள்ளே என்ன இருக்கோ தான் வெளியே வரும். நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரைனர். நான் வந்து இது வரைக்கும் 3 லட்சம் பேருக்கு மேலே ட்ரைனிங் எடுத்துருக்கேன். இப்போ கோல் செட்டிங், டீம் பில்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஸ்பீக்கிங், பர்சனல் டெவலப்மெண்ட், பேரண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கணும்னு விடுப்போம். கணவனை பேச வைப்போம், ஒய்ஃபை பற்றி, ஒய்ஃபை கணவனை பற்றி பேச வைப்போம். இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம் எண்டில் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து அப்படி வருவாங்க. அடுத்து கனகா அவர் பேசுவாருன்னு. எல்லாருக்கும் வணக்கம். என் ஹஸ்பண்ட் என் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்காரு, நிஜமா தெரியும்.